வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம 20/12/2025 அன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள பார்க்கலாங்க. குழந்தை பிறக்கிறது சனிக்கிழமை அன்னைக்குங்க. மூல நட்சத்திரம் அன்னைக்கு ஓடிட்டு இருக்குங்க. மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி நைட்டு 10:50க்கு ஆரம்பிக்கிறது. 21ஆம் தேதி நைட்டு 2 மணி வரைக்கும். சரிங்களா? அதுவரைக்கும் மூல நட்சத்திரமே ஓடிட்டு இருக்குங்க தனுசு ராசியில. சரி, இந்த தனுசு ராசிக்கு யாரு சந்திராஷ்டமமா அமைவா அப்படின்னா, கடக ராசி சந்திராஷ்டமமா அமையக்கூடியவர். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, திதியில பிரதமை. அதாவது வெறுமனம்னு சொல்லுவோம். ஆனா அதுவும் அ அமாவாசை தான். நம்ம கணக்கு வேணுங்கிறதுக்காகத்தான் அ அத நம்ம கணக்குல எடுத்துக்கிறது இல்ல. ஆனா அமாவாசை, பிரதம எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெறுமனம்னு சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 1/4 நாள் வரைக்கும் நமக்கு நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதனால அதையும் நீங்க அமாவாசையாவே எடுத்துக்கலாம். அதுலலாம் ஒண்ணும் தப்பு இல்ல. அதனால தான். திதின்னு பார்த்தோம்னா, பிரதம திதி ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ட யோகத்தையும், கரணம் பார்த்தீங்கன்னா, கிம்ஸ்துகி, துகினம், கரணத்தையும், நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு பார்த்துட்டோம்னா, ஏ, யோ, பா, பி. இந்த பெயர் நாமம் தாராளமா நீங்க வைக்கலாங்க குழந்தைய பொறுத்தளவுக்கு. சரிங்களா? தனுசு ராசி, மூல நட்சத்திரம், நட்சத்திர நாம எழுத்துக்கள் ஏ, யோ, பா, பி. சரிங்களா? உச்சம் இல்ல, நீச்சமும் இல்ல, ஆட்சியும் ஒரு கிரமும் கூட இல்லைங்க. பஞ்சபட்சின்னு எடுத்துட்டோம்னா, கோழி தான் பஞ்சபட்சியா ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் துலாம் ராசியிலயும், அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் மீன ராசியிலயும், துரதிர்ஷ்ட புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியிலேயே அமையக்கூடிய அமைப்பு. அதிர்ஷ்டமும் 2ல, துரதிர்ஷ்டம் 4ல, ரேவதி நட்சத்திரத்துல. சரிங்களா? சரி. இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது கேதுவோட சாரம். கேதுவோட சாரத்துல தசாபுத்தி எடுத்தோன்னு நடக்கும். அதுக்கப்புறம் சுக்கிர தசை 20 வருஷம் நடக்குது. அந்த சுக்கிரனும் மூல நட்சத்திர கேதுவோட சாரத்திலேயே போய் உட்கார்ந்துடுறாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வர சூரிய தசை. இந்த சூரியனும் மூல நட்சத்திரத்திலேயே உட்கார்ந்திருக்காருங்க. அதுவும் கேதுவோட சாரம். அடுத்து நடக்கிறது சந்திர தசை. சந்திரனும் கேதுவோட சாரத்திலேயே போய் உட்கார்ந்துட்டாருங்க. சரிங்களா? தொடர்ந்து அடுத்தடுத்த தசாபுத்திகள் பூராமே கேதுவோட சாரத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. நல்லா புரிஞ்சுக்குங்க. சனிக்கிழமை குழந்தை எடுக்காம இருக்கிறதே சிறப்பு தான். அதுவும் இந்த நட்சத்திரத்துல அன்னைக்கு எடுக்காம இருக்கிறது தான் என்ன கேட்டா சிறப்புன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா, தாய், தந்தை எல்லாத்தையும் முடவங்களா மாத்தக்கூடிய அமைப்புல அடுத்தடுத்த தசாபுத்திகள் செயற்படுற காரணத்தினால, முடிஞ்ச வரைக்கும் அதுல குழந்தைகள எடுத்துட்டு நீங்க வருத்தப்பட வேண்டாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை குழந்தைகள ஆப்பரேஷன் பண்ணி எடுக்காம இருக்கிறது சிறப்பு. அப்படியே குழந்தை பிறந்தாலும், தாய், தந்தை எல்லாரும் கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அதனால அதுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் செயல்பாடு இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கணக்குங்க. இதுல ராகு, கேது தோஷம் முழுசா விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இன்னும் பாதகம் அதிகமாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன லக்னம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடக லக்னம், சிம்ம லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம். இந்த 4 லக்னமும் முழுசா பாதிக்கப்படும். வீட்டுல பார்த்தீங்கன்னா, வேண்டாத மன கஷ்டமும், பண கஷ்டமும், பிரிவும், வருத்தமும், இறப்பும் இது எல்லாத்தையும் குடுத்து, உங்களுக்கு ஞானத்த குடுக்கக்கூடிய அமைப்பா அவன் கொண்டு போய் நிறுத்திருவான். சரிங்களா? கொஞ்சம் கவனமா இருங்க. எத தொட்டாலும் நமக்கு சரிப்பட்டு வராதுங்கிற சூழ்நிலை வரைக்கும் இழுத்து கொண்டே நிறுத்திரும். அதனால அன்னைக்கு குழந்தைய எடுத்தா மட்டும் கொஞ்சம் கவனமா எடுத்துக்கிறது சிறப்பு. சரிங்களா? சரி, ஓகே. இது மட்டும் இல்லாம அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்னென்ன பலன் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம். ஆண் குழந்தையா இருந்ததுன்னா, நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரனா தான் இருப்பான். ஆனா சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனாவும் இருப்பான். கேதுவோட சாரத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா, இயற்கையிலேயே ஞானம் அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் தந்தையால மிச்சம் பண்ணி வைக்க முடியாது. வேண்டாத கடன், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இழுத்து கொண்டு நிறுத்திரும். நல்ல ஒரு ஆசிரியர் மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றது, வைக்கிறது பூரா நல்ல ஒரு ஆசிரியர் தான். தொலைதூர பயணங்கள் நல்ல லாபத்த குடுக்கலாம் தந்தைக்கு. சில சமயம் பார்த்தீங்கன்னா, விபத்துகளையும் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இரத்த குறைபாடு பிரச்சனை கொஞ்சம் ஏற்படுங்க குழந்தைக்கு. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட ஏற்படக்கூடிய அமைப்பு நல்லாவே உண்டு. அம்மா நல்ல கோவத்துக்கும், ரோசத்துக்கும் சொந்தக்காரங்க. அரசு சம்மந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்திருந்தா நல்ல லாபம். நல்ல திறமைசாலியான தாயாவும் இருப்பாங்க. வீட்ல அதிகாரம் பூரா அம்மா கையில இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்பா கையில தன லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. அப்பா நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரரா இருப்பாரு. சில சமயத்துல தந்தையோட சம்பாத்தியமும் பயன்படாம போகக்கூடிய அமைப்பையும் இது குடுத்துரும் அப்படிங்கிறத நெனச்சுக்கங்க. இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா உட்கார்ந்திருப்பீங்க.
உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். வேண்டாத ஆஸ்பத்திரி விரயத்த குடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. உங்க வீட்லயும் அம்மா தான் அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. சில சமயம் ரத்த குறைபாடு பிரச்சனை, பின்னாடி பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது பூரா ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? நீங்களும் ஒரு சிறந்த ஆசிரியர் தான். நல்லா படிக்கக்கூடிய புள்ள, நல்ல புத்திமதியோட, புத்திசாலித்தனத்தோட இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் வந்து சேருமா? அப்படின்னு சொன்னா, வண்டி வாகனம் எடுக்கிறவங்க தாராளமா வண்டி வாகனம் எடுக்கலாம். நிலம் வாங்கக்கூடியவங்க, வீடு கட்டக்கூடியவங்க, இதெல்லாம் சிறப்பு பலனா இருக்கு குழந்தை பிறக்கிற நேரம். சரிங்களா? வேண்டாத விரைய செலவுகள குடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால, கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுப விரயங்கள் செஞ்சு வச்சுக்கிறது சிறப்பு. மேலும் இந்த ஜாதக ரீதியா ஏதாவது தகவல் தேவைப்பட்டா, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்துக்கு அழைங்க. கீழயே ஃபோன் நம்பர் குடுத்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இத ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படின்னா தான் நெறைய பேத்துக்கு போய் ரீச் ஆகும். உங்க வீட்லயும் யாரோ ஒருத்தங்க மாசமா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம போடுற பதிவுகள் அவங்களுக்கு பின்னாடி பயன்படும். அத அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் சிறப்பு தானே! அதுக்காக தான் சொல்றேன். உங்களால முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னா, கீழ இருக்க ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் அத சரி பண்ண குடுக்கறதுக்கு பார்க்கலாங்க. விதிய மாத்த முடியாதுங்க. இருந்தும் கொஞ்சம் முயற்சி எடுப்போம் அவ்வளவுதான். மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.